வணக்கம். நம்ம எல்லாருக்குமே அபய் சண்முகின்ற படம் ரொம்ப பிடிக்கும். அந்த படம் டிவியில் போட்டாங்கன்னா சோகமாக இருக்கிறவங்க கூட வயிறு வலிக்க சிரிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உலகநாயகனும் கிரேசிமோகன் அவர்களும் சேர்ந்து ஒரு மேஜிக்கே பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். ஆனால் நாம் சிரித்து பார்த்த அபய் சண்முகிக்கு பின்னாடி உங்களில் பல பேருக்கு தெரியாத பல ஆச்சரியங்களும் வலியும் சுவாரஸ்யங்களும் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அபய் சண்முகிங்கிற படம் ஒரு ஹாலிவுட் படத்தோட காப்பி மட்டும் கிடையாது, அதுக்கும் மேலே ஒரு ஆச்சரியமான ஒன்றுன்னு சொல்லலாம். அந்த சண்முகின்ற பேருக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்கு. டெய்லி 5 மணி நேரத்துக்கு மேலே மேக்கப்புக்காக கமலஹாசன் அவர்கள் பட்ட கஷ்டம், இது போல நீங்க இது வரைக்கும் கேட்காத, கேள்விப்படாத, கேட்டா அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு 15 உண்மைகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். வாங்க, அபய் சண்முகி திரைக்கு பின்னால நடந்த அந்த அதிசயமான உண்மைகளை நம்மளும் பார்க்கலாம். நானும் உங்கள் நரேஷன் இங்கே கொடுக்கிறேன். வெறும் தழுவல் அல்ல, நம்ம ஒரு படைப்பு. அபய் சண்முகிங்கிற படம் ராபின்ஸ் வில்லியம் நடிச்ச மிஸ்ஸஸ் டவுட்ஃபேர், இந்த படத்தோட தழுவல் அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஆமா, அது உண்மைதான். ஆனா அந்த உண்மைக்கு மேல பல விஷயங்கள் இருக்கு. அந்த ஹாலிவுட் படமே அலியஸ் மேடம் டவுட்ஃபேர் அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவி தான் எடுக்கப்பட்டிருந்தது. கமலஹாசன் அவர்கள் வெறும் அந்த கதையை மட்டும் எடுக்கல, அந்த கதையில இருக்கிற ஆன்மாவையும் எடுத்துக்கிட்டாரு. நம்மளோட தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி, குறிப்பா ஒரு பிராமண குடும்பத்தோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு காட்சியையும் ஒவ்வொரு வசனத்தையும் மாற்றி அமைச்சாரு. இந்த மாமியோட உடல் மொழி, பேச்சு வழக்கு, அவங்க புடவை கட்டுற ஸ்டைல், எல்லாத்துலயும் அசலா ஒரு மாமியை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒரு மேஜிக் பண்ணாரு. இதனாலேயே இது ஒரு தழுவல் படம் அப்படின்னு சொல்லி சுருக்கிட முடியாது. கமலஹாசன் அவர்கள் எழுதிய ஒரு இன்னொரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு ஒரு காவிய படையல். அபய் சண்முகி அப்படிங்கிற ஒரு பேர்ல எவ்வளவு பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த காலத்துல தமிழ் நாடக உலகத்தோட முடிசூடா மன்னனா இருந்தவர் டி.கே. சண்முகம் அவர்கள். அவர் நாடகங்கள்ல பெண் வேஷம் போடுறதுல ரொம்ப கை தேர்ந்தவர். குறிப்பா ஔவையார் வேஷத்துல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லுவாங்களாம். இதனால தான் அவருக்கு அபய் சண்முகம் அப்படிங்கிற ஒரு பட்டப்பேர் இருந்தது. நம்மளோட உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் டி.கே. சண்முகம் அவர்களை வழிகாட்டியாகவும் தன்னோட குருவாகவும் ஏத்துக்கிட்டவர். தன்னோட குரு எந்த பெண் வேஷத்துல புகழின் உச்சிக்கே போனாரோ அதே மாதிரி ஒரு பெண் வேஷம் போடும்போது அந்த படத்துக்கு அவரோட பேரையே வச்சு ஒரு சரித்திர மரியாதையே செஞ்சாரு நம்மளோட உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். மாயாஜால முகத்துக்கு பின்னால ஒரு ஹாலிவுட் நிபுணர். அபய் சண்முகி படத்துக்காக பல மேக்கப் டெஸ்ட் கமலஹாசன் அவர்கள் செஞ்சு பார்த்திருக்காரு. அதுல எதுவுமே கமலஹாசன் அவர்களுக்கு திருப்தியை கொடுக்கல. இது நல்லா இருக்கு, ஆனா இது பத்தாது, இந்த மேக்கப்ல உயிர் இல்ல, பாக்குற யாருமே இது மேக்கப்னு கண்டுபிடிக்க கூடாது இப்படின்னு பல விஷயங்களை ஒரு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்திருக்கு. அந்த டைம்ல தான் ஹாலிவுட்ல ஸ்டார் ட்ரெக் போன்ற பிரம்மாண்ட படங்களுக்கு வேலை செஞ்ச மேக்கப் உலகத்தோட ஜாம்பவான் மைக்கேல் வெஸ்ட்மோரை கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. அவர் வெளிநாட்டுல இருந்து வரும்போது சும்மாலாம் வரல. கமலஹாசன் அவர்களோட முகத்தை அளவெடுத்து அதை சிலிக்கான்ல அச்சு எடுத்து அதுல இருந்து தான் ஒரு தத்ரூபமான மாமி உருவத்தை உருவாக்குனார். விடியற் காலை 5 மணி நேரம் ஆகும். நடிகரோட அர்ப்பணிப்பை நீங்க பார்க்கணும்னா அதுக்கு நீங்க அபய் சண்முகி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் போகணும். டெய்லி காலையில எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி மேக்கப் ரூம்ல கமலஹாசன் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருப்பாராம். சிலிக்கான் மாஸ்கை முகத்துல ஒட்டி இதுக்கு மேல பெயிண்ட் பண்ணி இந்த மாமியோட கெட்டப்பை கொண்டு வர்றதுக்கு மட்டும் 5 மணி நேரம் ஆகுமா. அந்த மேக்கப் போட்டா சரியா சாப்பிட முடியாது, பேச முடியாது, ஏன் தண்ணி கூட குடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவு சிரமப்பட்டு தான் மேக்கப் போட்டு அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்ட அந்த மேக்கப் நம்ம ஊர் சென்னை வெயிலுக்கும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட லைட்டுக்கும் வெறும் 5 மணி நேரம் மட்டும் தான் பார்க்க பிடிக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. இதனாலேயே இந்த அபய் சண்முகி கதாபாத்திரக்கான காட்சிகளை அந்த 5 மணி நேரத்துக்குள்ள எடுத்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் அந்த படக்குழுவினருக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காட்சியும் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும் கிடையாது, ஒரு பாடசாலை அப்படின்னு சொல்லலாம். மடிசார் புடவையில் ஒரு மாடர்ன் மாமி. இப்ப இருக்கிற தலைமுறைக்கு மடிசார் புடவை கட்டுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்ப கூட அது கஷ்டமான விஷயமா தான் இருந்திருக்கும். ஆனா நம்ம கமலஹாசன் அவர்கள் 9 கஜம் இருக்கிற அந்த புடவைய ரொம்ப அனாவசியமா கட்டுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த புடவையை கட்டிக்கிட்டு அசல் மாமி போலவே நடப்பாரு, ஓடுவாரு, சண்டை போடுவாரு, டான்ஸ் ஆடுவாரு. குறிப்பா ஒரு சீனை சொல்லணும்னா இந்த ருக்கு பாட்டுல வந்து அந்த மாமி கட்டப்ல டான்ஸ் ஆடுற சீனு அதெல்லாம் வேற லெவல்னு சொல்லலாம். நம்ம உலகநாயகன் அவர்கள் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதுலயே ஒன்றி போனதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா அபய் சண்முகி படத்தை சொல்லலாம்.
அழகின் மறுபக்கம் ஒவ்வாமையின் வழி. இந்த மாமி வந்து குண்டான தோற்றமா காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த குண்டான தோற்றத்துக்காக உடம்பு முழுக்க பஞ்சு வச்சு பேடிங் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாம ஃபேஸ்ல ஒட்டி இருக்கிற அந்த சிலிகான் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் வந்து மணிக்கணக்கா முகத்துல இருக்கிறதுனால மேக்கப் உள்ள காத்து கூட போகாம ரொம்ப சிறு எறுப்பு கடிக்கிற போல இருக்குமா. ஏன்னா ஏற்கனவே கமலஹாசன் அவரோட சருமம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலேயே அவரோட கண்ணுக்கு கீழே ஒரு அலர்ஜி போல ஒரு ரெட்டிஷா ஒரு தடுப்பு மாதிரி வந்திருக்கு. ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த வலியோட வீட்டுக்கு போய் மறுநாள் ஷூட்டிங்க்கு அது எல்லாத்தையும் மறந்து தயாரா இருப்பாராம் உலகநாயகன். சாட்சி 420 இயக்குனராக ஒரு புது அவதாரம். அபய் சண்முகிங்கிற படம் வந்து தமிழ்நாட்டில் பட்டை கலப்புனதுக்கு அப்புறம் இதை வந்து இந்தியா ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் முடிவு பண்றாரு. இதை வெறும் ரீமேக் படமா மட்டும் பண்ணக்கூடாது, வெறும் டப் செஞ்சு ரீமேக்கா மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாரு. இதனாலேயே அவரே டைரக்டர் ஆகி வட இந்திய ரசிகர்களுக்காக சில மாறுதல்களோட சாட்சி 420 அப்படிங்கிற ஒரு படத்தை உருவாக்குறாரு. இந்த சாட்சி 420ல மீனா கேரக்டருக்கு பதிலா தபுவும் ஜெமினி கணேசன் கேரக்டருக்கு பதிலா அமரீஷ் பூரியும் வச்சிருப்பாங்க. ஒரு நடிகரா ஜெயிச்ச அதே படத்துல இயக்குனராகவும் ஜெயிச்சது கமலஹாசன் அவர்களோட இன்னொரு சாதனைன்னு சொல்லுவோம். 3422 சாட்சி 420 பெயர் மாற்றத்துக்கான காரணம். ஃபர்ஸ்ட் இந்தி ரீமேக்கு 3420 அப்படிங்கிற ஒரு பேரை தான் யோசிச்சு வச்சிருந்திருக்காங்க. 3 அப்படின்னா பெண் அப்படிங்கிறத குறிக்கிறது. 420ங்கிறது வந்து ஒரு ஏமாத்து பேர் வழியை குறிக்கிற ஒரு நம்பர். ஒட்டுமொத்தமா ஒரு பெண் 420 அப்படின்னு நம்ம சொல்றது வந்து எதிர்மறையான உணர்வை கொடுத்துரும் அப்படின்னு விநியோகஸ்தர்கள்லாம் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே வட இந்தியாவில் அன்பா சாட்சி அப்படின்னு சொன்னா ஒரு அத்தை அப்படின்னு ஒரு பொருள் வர சாட்சி 420 அப்படின்னு பேரை மாத்திருக்காங்க. இது வந்து படத்துக்கு பாசிட்டிவ் வைபே கொடுத்துருக்கு. தெலுங்கிலும் தொடர்ந்த வெற்றி பயணம். பாமனே சத்திய பாமனே அப்படிங்கிற ஒரு பேர்ல தெலுங்குல அபய் சண்முகி படம் டப் செய்யப்பட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டது. மொழி மாறினாலும் ஒரு குழந்தை மேல அப்பா வச்சிருக்கிற பாசம் மாறாதுங்கிறதுனால தெலுங்குலையும் ரசிகர்கள் அபய் சண்முகி படத்தை கொண்டாடி தீர்த்தாங்க. அங்கேயும் வசூல்ல மிகப்பெரிய சாதனை பண்ணுச்சு. கிரேசி மோகனின் குருபக்தி. வசனகர்த்தா கிரேசி மோகன் மற்றும் கமலஹாசன் அவர்கள் இங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த கெமிஸ்ட்ரி இதை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். கிரேசி மோகன் அவர்களோட ஆசிரியர் மேல அளவு கடந்த அன்பும் மரியாதையும் இருந்திருக்கு. இந்த மரியாதையை வெளிப்படுத்துற விதமா அவர் எழுதுற பெரும்பாலான பெண் கதாபாத்திரங்களுக்கு கிரேசி மோகனோட ஆசிரியர் பேரையே வச்சு எழுதுவாராம். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. கிரேசி மோகன் கமலஹாசன் இணைஞ்ச கூட்டணியில் இருக்கிற படங்கள்ல ஏதாச்சும் ஒரு கேரக்டருக்கு ஜானகி இல்லைன்னா மைதிலி அப்படின்னு ஒரு கேரக்டர் கண்டிப்பா இருக்கும். அப்படி இந்த படத்துலயும் குருபக்தியோட தான் மீனா அவர்களுக்கு ஜானகி அப்படின்னு பேர் வச்சிருப்பாரு. ருக்கு ருக்கு உலகநாயகன் குரலில் ஒரு துள்ளல் பாட்டு. தூணுக்குள்ளும் இருப்பாண்டே, உறும்பிலும் இருப்பாண்டே, நம்பி அவர் நெஞ்சில் நிற்பாண்டே. ருக்கு ருக்கு பாட்டை கேட்டாலே நமக்கே தெரியாம மனசுக்குள்ள அதை பாட ஆரம்பிக்கும், கால ஆட ஆரம்பிக்கும். நான் அந்த பாட்டு அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். படத்துல தேவா அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. மியூசிக் மட்டும் இல்லாம தேவா அவர்களோட மியூசிக்கோட சேர்ந்து கமலஹாசன் அவர்களோட குரலும் இந்த படத்துல மேஜிக் பண்ணியிருக்கும். ஒரு நடிகரா, ஒரு இயக்குனரா, ஒரு எழுத்தாளரா மட்டும் இல்லாம பாடகரா எவ்வளவு திறமையானவர் உலகநாயகன் அப்படிங்கிறது இந்த பாட்டு காட்டும். ஏன்னா இந்த பாட்டுல கமலஹாசன் அவர்கள் தான் இந்த மாமி வாய்ஸ்ல பாடியிருப்பார். காதல் மன்னனின் கடைசி படங்களில் ஒன்று. தமிழ் சினிமாவோட காதல் மன்னனான ஜெமினி கணேசன் அவர்களுக்கு அபய் சண்முகிங்கிறது ஒரு முக்கியமான படம். வயசான காலத்துல இந்த ஜானகியோட அப்பா கதாபாத்திரத்துல அவருக்கே உரித்தான ஒரு கம்பீரமும் அதே சமயம் பாசமுள்ள அப்பாவாகவும் இந்த படத்துல வாழ்ந்திருப்பாரு. கமலஹாசன் அவர்கள் மேல வச்சிருந்த தனிப்பட்ட பாசத்தினால மட்டும்தான் இந்த படத்துல இந்த கேரக்டர்ல அவர் நடிச்சிருக்காரு. இது அவர் நடிச்ச கடைசி படங்கள்ல குறிப்பிடத்தகுந்த ஒரு முக்கியமான படமா பார்க்கப்படுது. சண்டைக்குழியின் சின்னஞ்சிறு தோற்றம். இந்த படத்துல அபய் சண்முகி மாமி வந்து ஒரு ரவுடி கும்பலை அடிச்சு துவம்சம் செய்யற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். இந்த ரவுடி கும்பல்ல ஒருத்தரா, அதாவது தலைவரா, தமிழ் சினிமாவோட முன்னணி ஸ்டண்ட் மாஸ்டரான கனல் கண்ணன் அவர்கள் ஒரு சின்ன வேஷத்துல நடிச்சிருப்பாரு. ஸ்டண்ட் எல்லாத்தையும் வடிவமைக்கிற ஒருத்தர் ஒரு ஸ்டண்ட் காட்சியில வந்து அடி வாங்கிட்டு போறதெல்லாம் ஜாலியான சம்பவமா அந்த டைம்ல பார்த்துருக்கோம். விருதுகளை அள்ளிய மாமியும் மகளும். அபய் சண்முகி படம் வெறும் வசூல மட்டும் மாறி குவிக்கல, விருதுகளையும் அள்ளி குவிச்சிருக்கு. அந்த நம்ப முடியாத இந்த பிராஸ்தட்டிக் மேக்கப்காக KM சரத்குமாருக்கு சிறந்த ஒப்பனை கலைஞருக்கான தமிழ்நாடு அரசோட திரைப்பட விருது கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கமலஹாசனோட மகளாவும் அப்பாவித்தனமாவும் பாசமாவும் நடிச்ச இந்த சின்ன குழந்தை ஆன், இந்த குழந்தைக்கும் சிறந்த குழந்தைக்கான நட்சத்திர விருது கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்காக கமலஹாசன் அவர்கள் 1.5 கோடி சம்பளம் கேட்டதாகவும், ஆனா தயாரிப்பாளர் அந்த தொகையை கொடுக்கறதுக்கு தயங்கினதாகவும், அதுக்கு பதிலா அபய் சண்முகி படத்தோட 4 ஏரியாவின் விநியோக உரிமையை கமலஹாசன் அவர்கள் வாங்கிக்கிட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றதுனால இந்த 4 ஏரியால மட்டும் கமலஹாசன் அவர்களுக்கு 5 கோடிக்கு மேல வருமானம் கிடைச்சதா சொல்லப்படுது. இது அவர் கேட்ட சம்பளத்தை விட 4 மடங்கு அதிகம். இப்படி ஒரு தகவல் இணையதளத்துல இருக்கு.
அபய் சண்முகிங்கிற படத்தை பொழுதுபோக்கு படமா பார்க்கக்கூடாது. இது ஒரு கலைஞனோட கடினமான உழைப்பு, குருவுக்கு செஞ்ச மரியாதை, தொழில்நுட்பத்துல செஞ்ச ஒரு புரட்சி, பஞ்சு உடம்புக்கும் சிலிக்கான் மாஸ்க்குக்கும் பின்னாடி கமலஹாசன் அவர்கள் அனுபவிச்ச வலியை நினைச்சாலே அவர் மேல இருக்கிற மரியாதை பல மடங்கு கூடுது. உங்கள எத்தனை பேருக்கு அபய் சண்முகி படம் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட் மூவி. கிரேசி மோகனம், கமலஹாசன் அவர்கள் சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லா படங்களுமே நான் விரும்பி பார்ப்பேன். இத்தனை வருஷங்கள் கடந்தும் இந்த படங்கள்லாம் டிவியில போடும்போது நம்மள இன்னும் போர் அடிக்காம அந்த படங்கள் பார்க்க வைக்கிறது அந்த படங்களோட மிகப்பெரிய சிறப்பு. இப்போ நான் சொன்ன இந்த தகவல்கள்ல உங்களுக்கு எது புதுசா இருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா பாக்குறீங்கன்னா கமல் சாரோட தீவிர ஃபேனா இருக்கணும், இல்ல தமிழ் சினிமாவோட ரசிகனா இருக்கணும். நான் கமல் சாரோட ஃபேனு, அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே போல சுவாரஸ்யமான வீடியோக்கள் அடுத்தடுத்து வரதுக்கு தயாரா இருக்கு. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். வணக்கம். சப்ஸ்கிரைப்.